ஹாய் ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, மேடையில ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, திடீர்னு அவர் கையில இருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுக்கிறாரு. அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இது யாருக்கு வேணும்? 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு அவர் என்ன காமிக்கிறாருன்னா, இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, கசக்கிக்கிட்டு இப்போ இது யாருக்கு வேணும், அதை கசக்கி அதை ஒழுங்காக்கிக்கிட்டு மறுபடியுமா இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் என்ன பண்றாங்க, நிறைய பேர் கையை தூக்கியாச்சு. நெக்ஸ்ட் அவர் என்ன திங்க் பண்றாரு, காலை வச்சு அவர் கொஞ்சம் கசக்கி அதில் அழுக்காகி அதுக்கப்புறமா அவர் காமிக்கிறாரு, இப்போ இது யாருக்கு வேணும் அப்படின்னு. அதுக்கும் என்ன பண்றாங்க, நிறைய பேர் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த 500 ரூபாய் நோட்டுக்கே இவ்வளவு அழுக்காகி தூசி அடைஞ்சி கீழே காலால மிதிச்சப்பட பிறகுமே அதோட மதிப்பு குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் கேட்குறாங்க. அப்போ 500 ரூபாய் நோட்டு அதனுடைய மதிப்பை என்ன பண்ணல, அது இழக்கலை. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம கூட நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நம்ம மனமுடிஞ்சு போயிடும். நம்ம அவமானப்பட்டோம், நம்ம இந்த ரூபாய் கசக்குன மாதிரி நம்மளை நிறைய பேர் உதறி தள்ளிட்டாங்க, நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டாங்களோ, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களோ, நமக்கு இந்த கஷ்டம் இல்லை மற்றவங்க காரணம் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு நாமளே காரணமாக இருப்போம். நமக்கு அறிவு இல்லையோ, இல்லை நம்மளால சிந்திக்க முடியலையோ, நம்மளால பிரயோஜனமே இல்லையே, நமக்கு தான் எந்த மதிப்புமே இல்லையா அப்படின்னு நாம் சில நேரத்தில் திங்க் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரூபாய் நோட்டு அதனுடைய மதிப்பை இழக்காமல் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சில நேரங்கள் அவமானப்பட்டாலுமே, தூசிகள் ஆனாலுமே, குப்பைகள் ஆனாலுமே நாம என்ன பண்றோம், நம்ம மதிப்பை நாமளே இழக்கிறோம். நம்ம விட்டு கொடுத்துடுறோம். அடுத்தவங்ககிட்ட நம்ம நம்மளை பற்றி சொல்லி நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டோம். இல்லை நாம மனம் முடிஞ்சு போயிடுறோம் அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தில் அவர் சொல்லி காமிக்கிறாரு. ஸோ இது போலதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரும் கூட எப்படிப்பட்டவர், நம்மளை ஒதுக்காத தேவன். அவர் என்ன சொல்றாரு, அவர் உண்டாக்கின தேவன் நம்மளை ஒதுக்குவாரா? நாம தான் வழி தப்பி போறோம். சில பிரச்சனைகளுக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போய்கிடுறோம். நம்மளை ஆண்டவர்கிட்ட இனி போக வேண்டாம், நம்ம ஜெபிச்சப்பறம் நமக்கு பதில் இல்லையேன்னு. ஆனா படைச்ச தேவனால மாத்திக்கிட முடியுமா? நான் உன்னை படைக்கவே இல்லை, நீ இன்னொரு ஆள் மூலமா தான் படைச்சுன்னு சொல்லி நம்மளை இன்னொருத்தோட உருவாக்கி இருக்கா? இல்லை, நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆக்சுவலி நமக்கு சில நேரங்கள் நம்ம சந்தோஷமா இருக்கும், சில நேரங்களில் துக்கமா இருக்கும். இதுதான் நார்மல், இதுதான் நார்மல் ஹியூமன் பீயிங்கோட லைஃப். அப்போ நம்ம ஆண்டவர் துணையோடு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவர் மேல எப்பொழுதுமே விசுவாசமா இருக்க வேண்டும் என்று தான் வேதம் கூறுகிறது. காத்திருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் எல்லா காரியத்திலும். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ரூபாய் நோட்டு அதனுடைய மதிப்பை இழக்கல. அதே போல நாம நம்முடைய மதிப்பு இழந்துட்டு நம்ம நினைச்சாலும், இல்ல மற்றவங்களா இருக்கட்டும், நாம அவருடைய மதிப்பை நம்ம இழந்துட்டோம், இல்ல அவனுடைய மதிப்பை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாலுமே அது அவங்களுக்கு தான் எப்படி இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஏன்னா அவங்க உண்மையா இல்லை, அது அவங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? நமக்கு அது எப்படி இருக்கும், முடிவில் கண்டிப்பா நாம எப்படி இருப்போம் அதே மதிப்போடு தான் நாம இருந்துட்டு இருப்போம். முன்னாடியும் அப்படிதான் இருந்திருப்போம், பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும். பின்னாடியும் நாம எப்படி இருப்போம், அதை விட மேல மதிப்புடையவர்களை நம்ம ஆண்டவர் மாற்றுவார். எப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு அவிசுவாசியை நம்ம மாறாமல் இருக்கும் பொழுது நம் ஆண்டவரை நோக்கி கண்டிப்பா ஜெபம் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு நமக்கு தெரியும். அப்போ நாம என்ன பண்ணோம்னா, நம்மளை யார் யார் வெறுக்கிறாங்களோ ஒதுக்குறாங்களோ எல்லா காரியத்திலுமே நம்ம ஆண்டவரை முன்னால வச்சு நம்ம ஆண்டவர் துணையோடி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாய் நம்மை மதிப்புடையவர்களாக, ஒரு வேல்யூவாக கண்டிப்பாய் நம்மை மாற்றுவார். அது உங்களுக்கு முடிவிலே ஆசீர்வாதமாக போய் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரும் வேண்டாம். அண்ட் டில் தென் திஸ் இஸ் ஜாஸ்மின் ஜானு.